ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி சென்னை மெரினாவில் 3வது நாளாக இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தங்களது போராட்டம் தொடர்பாக புதிய தலைமுறையிடம் இளைஞர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் காலையில் 8:30 இங்கே வந்தப்போ நாங்கள் 80 பேர் தான் இருந்தோம். எங்களோட போலீஸ் அதிகமாக இருந்தாங்க. அன்றைக்கி தடியடி நடத்திருந்தால் இன்றைக்கி இத்தனை பேர் இருப்போமான்னு தெரில. இதை விட நிறையா பேர் இருந்திருப்போம் மேபி. பட் ஸ்டில் அப்படி இருந்த நிலைமை தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. இன்னைக்கு காலையில் தான் இன்னும் நிறைய பேர் வர இருக்கிறாங்க. இன்றைக்கி விடுமுறையை அறிவித்ததுனால இன்றைக்கி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கூட்டமே இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு சாதகமாக தான் பதில் வரும். ஜல்லிக்கட்டு எங்கே தான் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அலங்காநல்லூர் தான் ஃபேமஸ். ஏன்னா அதுதான் கவர்மெண்ட் நடத்துறது. ஸோ அதனால் அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கணும், ஜல்லிக்கட்டு நடக்கணும். பட்டியலேருந்து காளைகளை நீக்கணும். முதல்ல விலங்குகள் பட்டியலேருந்து அதை நீக்கினதுக்கப்புறம் அவசர சட்டம் பிறப்பித்து கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும். முதல்வர்கள்கிட்ட நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலிமா முதல்வர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த இளைஞர்களோட எதிர்பார்ப்பு என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றது தான் எங்களோட இது. ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டும்தான் இங்கே மெரினாலேருந்தே நாங்கள் போவோன்றனால தான் 3 நாளாக இங்கே இருக்கோம். இந்த போராட்டம் தானாகவே எல்லாரும் வந்திருக்காங்க, யாருமே சொல்லி தூண்டி வரல. ஸோ அதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். இந்த போராட்டம் வாடிவாசல் திறக்கிற வரைக்குமே இது நிற்காது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது சிஎம் போய் பிஎம்ஐ பார்த்துட்டு எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு பேனை அவங்க ரத்து பண்ணணும், ஜல்லிக்கட்டு நடக்கணும். அது வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும்.